லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏன் கழட்ட கூடாது? எனக்கு என்ன நடந்துச்சு? வித்யா ப்ளீஸ் எதுவும் கேட்காத. இப்ப நீ நல்லா இருக்க, அத புரிஞ்சுக்கோ. நல்லா இருக்கேனா இந்த தாயத்தை எதுக்கு? கழட்டாத. அப்ப ஏன் கழட்ட வேணாம்னு சொல்ற? நான் சொல்றது கேட்பே மாட்டியா? நான் சொல்றல வேண்டாம் கழட்டாத. என்ன காரணம்னு சொல்லு. ஏன்னா உனக்கு பேய் பிடிச்சிருக்கு. வித்யா இவ்வளவு நேரம் நீயாவே இல்ல, வேற ஒரு பொண்ணா பிஹேவ் பண்ணிட்டு இருந்த. ஒரு மந்திரவாதி தான் உன் உடம்புல இருந்து அந்த பேயை விரட்டி விட்டுட்டு இந்த தாயத்தை கட்டி விட்டு போனாரு. பேயா? எனக்கா? ஆமா. அப்போ அந்த ராஜன் நல்லவன் இல்லையா? அவன் அநியாயமா ஒரு பொண்ணு கொன்னு இருக்கானா? ஜெயில இருக்க வேண்டிய அக்யூஸ்ட் அவன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். யார் பக்கம் நியாயம் இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு நமக்கு முழுசா எதுவும் தெரியாது. இதுல நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். கல்யாணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு போவோம், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறதா நமக்கு நல்லது. எப்படி சஞ்சய் இப்படி ஒதுங்கி போக முடியும்? இவ்வளவு சுயநலமா நீ எப்பத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிச்ச? எனக்கு உன் உயிர் ரொம்ப முக்கியம். என்னால உன்னை தாண்டி வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது. வித்யா ப்ளீஸ், என்னை மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இந்த கயிறை கழட்டக்கூடாது. வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. இல்ல சஞ்சய், நான் என்ன சொல்ல வரேனா, என் மேல சத்தியம். நம்ம வாழணும்னா நான் சொல்றதை கேளு. இந்த சத்தியத்தை மீறாத. அம்மாவும் ஃபோன் பண்ணி அதான் சொன்னாங்க வித்யா. நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. இங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? கல்யாணத்தை முடிச்சிட்டு ஊருக்கு போவோம். ஆமா வித்யா, அதான் நமக்கு நல்லது. இத பத்தி நீ யோசிக்காம நீ நல்லா ரெஸ்ட் எடு. வித்யாவா, படுத்துக்கோ. தூங்கி ரெஸ்ட் எடு. உண்மையை சொல்லுங்க, அந்த பொண்ணு கொலை பண்ணது நீங்க தானே? என்ன என்னையவே சந்தேகப்படுறியா அஞ்சலி? நான் தான் உங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஒரு முகம் இருக்கிற மாதிரி தோணுது. உங்களை என்னால நம்ப முடியல. இந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் சொல்லாத அஞ்சலி. நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? சொல்லுங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கும் உங்க மேல சந்தேகம் இருக்கு. இப்பவும் அந்த பொண்ணு இப்படி பேயா வந்து பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு பேயை நம்புவீங்க, உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போற உங்க மருமகனை நம்ப மாட்டீங்க, அப்படிதானே? சரி, என் மேல நம்பிக்கையில் என்ன பண்ணுவீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுவீங்களா? இல்ல நான் தான் தப்பிக்க விட்டுருவானா? அப்போ இத்தனை நாளா நீ என்கிட்ட பேசினது பழகுனது எல்லாம் பொய்யா? உனக்குள்ள இப்படி ஒரு முகத்தை ஒளிச்சு வச்சுட்டா எங்க கிட்ட எல்லாம் நடிச்சியா? அப்ப அந்த பொண்ணை கொன்னது நீ தானே? சொல்லு, நீ தானே? சரி, ஆமா, நான் தான் அவளை கொலை பண்ணேன். அதுக்கானப்ப அட பாவி, உன்னை போய் நல்லவன் நம்பினே என்ன ஏன்டா இப்படி ஏமாத்துன? சொல்லுடா, சொல்லு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்ன பண்ற? ஏய்,
அரசியல்வாதினா சட்டம் எல்லாம் கை வைக்கிற தொலைச்சிருவேன். பார்த்தேன், அழகா இருந்தா ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன பண்றது இப்போ? அவளை யாரும் அழகா பார்க்க சொன்னது? அது ஏந்தப்பா? ஏதோ நடந்து போச்சு. கொடுத்த காசை வாங்கிட்டு போய் சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு ரொம்ப திமிர் பண்ணா வேற என்ன பண்ண முடியும்? முடிச்சுட்டாச்சு. அட கொலகார பாவி, உன்னை போய் நல்லவன் நம்பி சம்மந்தம் பேசுனே, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும்டா. என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. நீ வாமா போலாம். ஏய், இவ என் பொண்டாட்டி ஆகணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ண முடியாது, நான் முடிவு பண்ணணும். இங்க என் முடிவு மட்டும்தான் நடக்கும். இந்த ராஜனோட கோட்டைக்குள்ள வந்து நான் தாலி கட்ட போற பொண்ண கூட்டிட்டு போயிருவே. நீ பொண்ணே போடுவேன். கைய விடு. விடியா கைய. இப்ப கைய விடுறியா இல்ல உன் விசில் விடுறியா? என்ன விட்டுரு ப்ளீஸ். என்ன விட்டுரு ப்ளீஸ். இங்க பாரு, உன்னை அப்படிலாம் விட முடியாது. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும். ஏய், இருமா அல்லாதமா. என்ன விட்டுரு விட்டுருங்க. ப்ளீஸ். சொல்றத கேளுங்க. உன்னை கெஞ்சி கேக்குறேன். என்ன விட்டுரு ப்ளீஸ். இவளை எடுத்துட்டு போயிட்டு அவ ரூமுக்குள்ள அடிச்சு வைங்க. சரிங்கண்ணே. கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதவு திறந்து விட்டா போதும். சரிண்ணே. என்ன விட்டுரு ப்ளீஸ். என் பொண்ணை விடுங்கடா. இப்போ ரூம் வெளியில காவல் கால் நிக்க. சொன்னா கேளுங்கடா. போ. டேய், என் பொண்ணை விடுங்கடா. இப்படி அப்புறம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? விட சொல்றேன் என் பொண்ணை. ஓ, ஏய் பாத்து. பேசாம வா. இனி கொலை பண்ணக்கூடாது, யார் வாழ்க்கையும் கெடுக்கூடாதுன்னு நினைச்சேன். இவளை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழணும்னு நினைச்சேன். மறுபடியும் கொலை பண்ண வச்சிருவாங்க போல இருக்கு. சரி, அம்மா, நேத்து நீ தானமா என் பொண்ணு ரூபத்துல வந்து காப்பாத்துன. அவங்க எங்க 2 பேரையும் ஒரு வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்கம்மா. நாளைக்கு நாங்க கோர்ட்டுக்கு போலனா அவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடுவாமா. எப்படியாவது நீதாமா எங்களை காப்பாத்தணும். அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா. ஆமாமா. யார் நீங்க? நேத்து நீ தானமா எங்களை காப்பாத்துன. என் பொண்ணு பைரவிய அந்த படுபாவி பையன் கொன்னுட்டானேமா. மறந்துட்டியாமா? மா, நல்லா ஞாபகப்படுத்தி பாருமா. ஓ, இங்கதான் இருக்கீங்களா? இவங்க கிட்ட உதவி கேக்குறீங்களா? இவங்க வெறும் டம்மி பீஸ். இவங்களால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு உதவி பண்ணவும் முடியாது. யோ வாயா, இவங்களால உங்களை காப்பாற்ற முடியாது. வாயா வாயா வாயா. அம்மா, வாயா. எப்படியாவது வாயா, காப்பாத்துமா. வா. அம்மா, எங்களை கைவிடாதம்மா. அம்மா, வரியா இல்லையா? தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு டேய், தண்டனை வாங்கி விடுடா. கொடுக்கணுமா? கல்யாண வீடு இளவு வீடு ஆயிடக்கூடாது. உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கோம். ரொம்ப பிரச்சனை பண்ணா அப்புறம் அதையும் பார்க்க மாட்டோம். ஒழுங்கு மரியாதை வந்துரு. வா அம்மா, வாயா. எப்படியாவது எங்களை காப்பாத்துமா. வா. அம்மா, உதவி பண்ணுமா. காப்பாத்துமா. ஐயோ, என்னங்க? அண்ணே, இப்பதானே உங்களுக்கு கல்யாண கலையே வந்திருக்கு. அண்ணே, சூப்பரா இருக்கீங்க அண்ணே. அண்ணே, அஞ்சலி ரெடி ஆயிட்டாலான்னு பாரு. டைம் ஆச்சு. சரிங்க அண்ணே. பொண்ணு நேரம் எப்படியாவது வெளில போயிருப்பாள்ல. கவலைப்படாத. கண்ணிலையும் படாம அவ தப்பிச்சிருப்பாள்ல. கடவுளே. அண்ணி எங்க? உங்களை தான் கேக்குறேன். அண்ணி எங்க? பாத்ரூம் போயிருக்கா. பாத்ரூம் குள்ளையா? கதவு திறந்தே கிடக்கு. எங்க இருக்காங்க? எங்க அவங்க?
அண்ணே அண்ணே டேய் கிளவா எங்க அவங்கள தப்பிக்க வச்சிட்டியா? இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது உங்களை கொன்னே போட்டுருவாரு. நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போக நான் விட மாட்டேன். என்னங்க வாடா, உனக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம் நடக்குது, சந்தோஷமா? அண்ணே அண்ணே அண்ணி எங்க தேடியும் காணோண்ணே. என்னது? அவங்க எப்படி தப்பிச்சு போயிட்டாங்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த கிழவன் அவங்கள தப்பிக்க விட்டானே. டேய், வீடு முழுக்க தேடுங்கடா, வீட்டுக்கு வெளியும் போய் தேடுங்க. அவ எங்கேயும் போயிருக்க முடியாது. குறிச்ச நேரத்துல இந்த கல்யாணம் நடக்கலனா உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அவளை விட்டுறாத. ஏய், தேடுங்கடா அவளை. போங்கடா, போய் தேடுங்க. நில்லு ராஜன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீயும் வெளில போக கூடாது, அது உனக்கும் ஆபத்து. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, வீட்டுக்குள்ளதான் இருப்பா. ஓம் க்ளீம் க்ரீம் மா காளி. அஞ்சலி, அஞ்சலி, வித்யா, அஞ்சலி, என்னாச்சு? அந்த கொலைகாரன் என் வாழ்க்கையை நாசமாக்க போறான். என்னை எப்படியாவது காப்பாத்து வித்யா, ப்ளீஸ் வித்யா. அஞ்சலி, அஞ்சலி அழாத. அஞ்சலி அழாத, ஒண்ணும் ஆகாது. காப்பாத்து வித்யா. அஞ்சலி அழாத, ஒண்ணும் ஆகாது. வித்யா, அவன் தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் வித்யா, ஏதாவது பண்ணு. இரு, ஒண்ணும் இல்ல. வித்யா, அஞ்சலி, நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. அங்க போ, போ, சொன்ன கேளு, போ. அவ வந்தாளா? யாரு? அஞ்சலி. இல்லையே, வரல. என்ன ராஜன், அதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க ஒதுங்கிட்டோம்ல, மறுபடியும் வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சஞ்சய், பிரச்சனைலாம் பண்ணவில்ல, அஞ்சலியை காணோம். அதான் எல்லா ரூமே செக் பண்ணிட்டு இருந்தேன். அதான் இந்த ரூமை செக் பண்ணிட்டு பான்னு வந்தேன். பாத்துட்டல, அவ இல்ல கிளம்பு. அண்ணே அண்ணே அண்ணே, வீடு பூரா தேடி பார்த்துட்டேனே, அண்ணி எங்கேயுமே காணோம். வீட்டை தாண்டி எங்கேயாவது வெளியில போயிருக்கலாமேன்னு பசங்க தேடி போயிருக்காங்கண்ணே. சரி போ. சரிங்கண்ணே. ஏம்மா, நான் தான் என்னோட விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லாத உண்மைய நான் என் வருங்கால மனைவிக்கு வாங்கி கொடுத்த அந்த புடவை சொல்லிருச்சு பாத்தியா?
எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல ப்ளீஸ். வித்யா சொல்லு வித்யா. நான் உன்னை பத்தி யார்கிட்டயும் தப்பா சொல்ல மாட்டேன். என்ன வெற்று ப்ளீஸ். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிராத. அடச்சி வாய் மூடு. உன் வாழ்க்கையை விட எனக்கு என் உசுறு முக்கியம். இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன கொண்டுலான்னு பாக்குறியா? என்னோட சின்ன சின்ன ஆசைக்கு கூட கொலை பண்றவனா? இது என் உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். சும்மா இருப்பேன்னு நினைச்சேன். நீ ஒன்னும் பண்ண மாட்டேன். உசுரோட உன் அம்மா அப்பாவை இங்கேயே பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடுவேன். வேண்டாம் ப்ளீஸ் வெற்று. வித்யா சொல்லு வித்யா. வித்யா சொல்லு வித்யா. வித்யா என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. 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 உட்காரு உட்காரு. ஏய் இவ அம்மா பாங்க. டேய் கூட்டிட்டு வாடா. அப்பா சமி ஆரம்பிங்க. சஞ்சய், ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இவ்ளோ சுயநலமா இருந்ததே இல்ல. என் கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நாசமா போகுது. அத நான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணும்ல. லீகலா நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு முயற்சி பண்ணேன். இது சம்பந்தமா நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஒண்ணுமே நடக்கல. அதிகாரம் அவங்க பக்கம் இருக்க. அதை மீறி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும். ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா அதை நான் செய்யக்கூடாது. ஏன்னா என் உசுறு உனக்கு முக்கியம். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்ல. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும் போது அதை தடுக்கிறதுக்கு வழி இருந்தும் நம்ம உசுரை காப்பாத்திக்க அதை வேடிக்கை பாக்குறதுக்கு பதிலா போராடி உசுரை விடுறது எவ்வளவோ மேல். எல்லாருக்கும் அர்ச்சதையை கொடுத்துட்டு மாங்கல்யத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அச்சதை எடுத்துக்கங்க. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை நாங்க ஒண்ணு கொன்ற மாட்டோம். அவ ராணி மாதிரி இந்த வீட்டுல வாழ போறா. சந்தோஷமா இருங்க. எடுங்க எடுங்கம்மா. அழுகிய நிப்பாட்டில் தாலியாலேயே இறுக்கி கொன்னுருவேன். உன்னோட சேர்த்து அப்பா அம்மாவை காலி பண்ணிடுவேன்.
வா, கோட்டை தாண்டி வா. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. கோட்டை தாண்டி வா.